வைஷ்ணவி பார்க்கலாம்னு வந்தேன். வைஷ்ணவி உள்ள குளிச்சிட்டு இருக்கா. வைஷ்ணவி உங்ககிட்ட பேசணுமா? சீக்கிரம் வாடிமா. இன்னும் 1 hour ஆகும்க்கா. பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். இல்ல வேணா, அவ வந்த உடனே நான் உங்களுக்கு கூப்பிடட்டுமா? உங்களுக்கு எது சிரமம்? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. இது உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன பத்தி நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. கரெக்ட். ஏன்னா உங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதனால இன்னைக்கு சாயந்தரம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க் ஷட்டில் ஹோட்டல் போறோம். சாப்பிடுறோம், பேசி புரிஞ்சுக்கிறோம். അപ്പൊ നമ്മളിപ്പോ ജീൻസ് മൂവിയാണ് ചെയ്തോണ്ടിരിക്കുന്നത്. അപ്പൊ ആ മൂവിയിലെ നെക്സ്റ്റ് സീന് വേണ്ടിട്ട് ഞാൻ കട്ട വെയിറ്റിംഗ് ആണ്. കാരണം ആ ഒരു പ്രത്യേകിച്ച് ഒരു ഇന്റർവെല്ലിന് സംഭവം കഴിഞ്ഞോടെ ഭയങ്കര ഒന്നും കൂടി ഒരു സംഭവമായി മാറിയിട്ടുണ്ട്. ഗ്രാൻഡ്മയുടെ നോട്ടിനെസ്സും പിന്നെ അതിന്റെ കൂടെ ആ ഒരു കളത്തരങ്ങളും സാധനങ്ങളൊക്കെ ആയിട്ട് ഫുള്ള് കോംപ്ലിക്കേറ്റഡ് ആവുന്നുണ്ട്. പിന്നെ പ്രത്യേകിച്ച് നമ്മുടെ രാമമൂർത്തി, അതായത് നമ്മുടെ പ്രശാന്തിന്റെ മറ്റേ ക്യാരക്ടറിന് കുറച്ച് സങ്കടമാവുന്ന പോലെ ഉണ്ട്. നമ്മള് മറ്റേ കീപ്പിംഗ് ദ ഫൺ അപ്പാർട്ട് നോക്കുകയാണെങ്കിൽ നമ്മളൊരു ഹ്യൂമൻ രീതിയിൽ നോക്കുമ്പോൾ ആ ഒരു ക്യാരക്ടർ എന്ന് പറയുന്നത് ഭയങ്കരമായിട്ട് ക്രേസി ആയിട്ടുണ്ട്. കണ്ണൊക്കെ ഇങ്ങനെ എന്താ പറയാ, ബിക്കോസ് ഐ ഗെസ് ഹി ഈസ് എക്സ്പീരിയൻസിങ് ഫസ്റ്റ് ടൈം ആണെന്ന് തോന്നുന്നുണ്ട് കേട്ടോ. അപ്പൊ അങ്ങനെ വരുമ്പോ ആൾക്ക് ഭയങ്കര ഒരു ഹേർട്ട് ആവുന്നുണ്ട്. നമുക്ക് കാണുമ്പോൾ തന്നെ ഭയങ്കര ഒരു ചീറ്റിംഗ് എക്സ്പീരിയൻസ് അല്ലാണ്ട് ഇനി ഫ്യൂച്ചറിൽ സംഭവിക്കാൻ സാധ്യതയുണ്ട്. കാരണം ഇങ്ങനെ പോയി അങ്ങനെയാണല്ലോ വരിക. കാരണം എന്തായാലും രണ്ടാളാവില്ലല്ലോ, ഒരാളെ ഉള്ളൂ. ആൻഡ് മോർ ഓവർ എന്താ പറയാ, നമ്മള് നാസറിനെ ഞാൻ ഭയങ്കര കൂൾ ഡാഡി കൂൾ എന്നൊക്കെ പറഞ്ഞോണ്ടിരുന്നിട്ട്, പക്ഷെ പുള്ളിക്കാരന്റെ ആ ഒരു കോൺസെപ്റ്റ്, ബിക്കോസ് ദാറ്റ് വാസ് എ ബാഡ് എക്സ്പീരിയൻസ് ഫോർ ഹിം. അപ്പൊ അതുകൊണ്ട് തന്നെയാണ് അങ്ങനത്തെ ഒരു സംഭവം ഉള്ളത് പുള്ളിക്കാരന്റെ മനസ്സിൽ. അപ്പൊ അത് ഭയങ്കര സ്റ്റബൺ ആയിട്ട് ഇങ്ങനെ വെച്ചിരിക്കുകയാണ്. പക്ഷെ ഇവര് ചെയ്യുന്ന സംഭവമാണെന്നുണ്ടെങ്കിലോ അറിഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നാസറിന്റെ എന്തായിരിക്കും റിയാക്ഷൻ ഉള്ളത് അറിയില്ല. നമുക്ക് എന്തായാലും നേരെ സൈഡിലോട്ട് പോകാം. തുടങ്ങാം. റെഡി? ക്യാരക്ടറല്ലേ? ഓ ഓ അതിന്റെ ഉള്ളിലോട്ട് തന്നെ 2 ഡോറ്. ഒരു നിമിഷം, ഇത് വന്നിട്ടേ. ஹாய் மது. என்னப்பா காலையில இருந்து ஆளே காணோம், ஸ்டேஷன் கூட வரல? சாரிப்பா, கோயிலுக்கு போயிருந்தேனோ இல்லையோ, கூட்டம் ஆயிடுத்து. முடிச்சு ஆத்துக்கு வரதுக்குள்ள நீங்க தான் வந்துட்டேன். ஹே, என்னது நீ அயல் பாஷை பேசிட்டு இருக்க? தங்கையோட பேசிட்டு இருந்தேனோ இல்லையோ, வைஷ்ணவியோட பேசிட்டு இருந்தேன்ல, அது அப்படியே எனக்கும் போட்டிக்கிச்சு. சரி, ஓ வைஷ்ணவி ராம பத்தி பேசுனியா? ராமா அவளுக்கு பிடிச்சிருக்கா? என்ன விசு, இப்பதான் வந்து இறங்கியிருக்கா. இன்னும் நாங்க எல்கேஜி கதையே பேசி முடிக்கல. இன்னும் ஸ்கூல் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் கல்யாண பேச்சையே ஆரம்பிக்கணும். அதனால ஒரு 2-3 நாளைக்கு என்ன தொந்தரவு பண்ணாதீங்களே. நான் வைஷ்ணவி கிட்ட போய் பேசிட்டு இருக்கேன். Alright, okay, bye. கன்ஃபியூஷன் സ്ലാങ്. அண்ணி, ராமு அண்ணி. நீங்க இங்க? வைஷ்ணவி பார்க்கலாம்னு வந்தேன். வைஷ்ணவி உள்ள குளிச்சிட்டு இருக்கா. வைஷ்ணவி உங்ககிட்ட பேசணுமா? சீக்கிரம் வாடிமா. இன்னும் 1 hour ஆகும்க்கா. பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். இல்ல வேணா, அவ வந்த உடனே நான் உங்களுக்கு கூப்பிடட்டுமா? உங்களுக்கு எது சிரமம்? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. മറ്റേ ക്യാരക്ടർ പൊളിയട്ടാ ബ്രദറ്. சரியான அலையாண்டி பிரதர்ஸ். கௌசல்யா சுப்ரஜா ராம. ஹலோ.
நமஸ்காரம். நமஸ்காரம். இது காണിச்சோங்க. ராமு, தேங்கா. சொல்லுங்க. நான் உங்களை பார்க்க வரதும் அமெரிக்கால ஒரு 4 பூரா அலைஞ்சி பார்த்து உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஃபேஷன்ல இருக்கிற லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ், ஹேர் ட்ரையர், மேக்கப் கிட், லிப்ஸ்டிக், இது ஹாலிவுட்ல இருக்கிற எல்லா ஹீரோஸ் யூஸ் பண்றாங்க. அப்புறம் பெர்ஃப்யூம், எல்லாம் ஆல் அப் டு டேட் ஃபேஷன். எனக்காக ரொம்ப சிரமப்பட்டு தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வந்திருப்பேன். நோ ப்ராப்ளம். இல்ல, நீங்க வருத்தப்படலைன்னா ஒண்ணு சொல்றேன். நான் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது இல்ல. முகத்துக்கு பைத்த மாவு, தலைக்கு சீயக்காய், உடம்புக்கு கடலை மாவு, அவ்வளவுதான். தப்பா நினைச்சுக்காம இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. ஹலோ, பிடிக்கல. இட்ஸ் ஓகே. You will be very Indianized. கடலை மாவு, பைத்த மாவு, சீயக்காய், all herbal products. அமெரிக்கால கூட டாக்டர்ஸ் இப்போ ஹெர்பல் ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்றாங்க. Good. I like that very much. Okay, bye. I like that very much. അതില് ആള് ഭയങ്കര ഇന്നസെന്റ് ആണ്. എന്ത് പറഞ്ഞാലും പോന്നില്ല എന്നുള്ള അവസ്ഥയല്ലേ. இதா மதுவிட்ட சின்ன வயசுல விளையாண்ட பொம்மை, அவ பால் பாட்டில் நிப்புலு, அவ இடுப்புல கட்டியிருந்த அரசலை, இது அவ ஸ்கூல் பேட்ச், இது அவ சின்ன வயசுல கால்ல போட்டிருந்த கொலுசு, இந்த பத்தியா இந்த கிண்டில் தான் முதல்ல அவ பால் குடிச்சாப்பா. Devisu? ഇത് മധുമതി തന്നെയാ. Devisu, விஷயமா படிச்சிட்டா. ஏண்டா என்னாச்சு? வைஷுக்காக ஸ்டேஜ்ல ஏகப்பட்ட லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் வாங்கிட்டு வந்தேன். அவன் என்னடா ஹெர்பல் ப்ராடக்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டா. முட்டாள்தனமா பண்ணிருக்கடா. முதல்ல அவளை தனியா அங்கே கூட்டிட்டு போ, பேசு. உன்னை பத்தி அவளை பத்தி நீயும் தெரிஞ்சுக்கோங்க. Then you go for a gift. நீ அவளை கூட்டிட்டு போறதா? டேய், பயமா இருக்கு. தைரியம் சொல்லி அடக்கலாம் நீங்க. நாளைக்கு வந்தோடனே பயம் வந்துருச்சு பத்தியா? அதான்டா லவ். இனிமையான அவஸ்தை. என்ஜாய். ஆடு. ஹலோ வைஷு. நமஸ்காரம். நமஸ்காரம். வைஷு, one second. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன சொல்லட்டுமா? பச்சை. வெள்ளை. வைஷு, உங்களோட லக்கி நம்பர் என்ன சொல்லட்டுமா? 7. 1. இல்ல, நான் போணும். ஒரு நிமிஷம். உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு சொல்லட்டுமா? கமலஹாசன். இல்ல, ரஜினிகாந்த். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன பத்தி நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. கரெக்ட். ஏன்னா உங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதனால இன்னைக்கு சாயந்தரம் நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க் ஷட்டில் ஹோட்டல் போறோம். சாப்பிடுறோம், பேசி புரிஞ்சுக்கிறோம். நீயா தம்பி? என்ன தனியா பேசலான்னு வைஷுவை கூப்பிட்டேன். வைஷு பதில் அதானா? வைஷு, நீ உழப்பமா உழப்ப. அவ என்ன அமெரிக்கா பொண்ணு? நீ கூப்பிட்டோட வரேன். ஐயர் வீட்டுல வளர்ந்த பொண்ணு. அதுவும் இல்லாம எங்கேயோ ஏதோ கோவிலுக்கு என்னமோ போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. அவ இப்படி உன் கூட வருவா? வரமாட்டேன். கோயிலுக்கா? ஆமா. Very homely. ரொம்ப I like it. I like it very much. എന്നിട്ടാ കോയില് പോവാനാ? அடாடாடாடா. என்ன பட்டு வேஷ்டி சட்டையோட எங்க பறப்பீங்க? கோயிலுக்கு போற மாட்டி. கோவிலுக்கா? நல்லது, போயிட்டு வா. வைஷு கூட மாட்டி. வைஷு நீங்க தானே பாட்டி சொன்னீங்க சாயந்தரம் வைஷு கோயிலுக்கு போறாங்கன்னு. அதான் நானே பத்திரமா கூட்டிட்டு வரலான்னு. சரி, கொஞ்சம் போ. ஆமா பாட்டி, வைஷு கூப்பிடுங்க. அவன் வரமாட்டா. ஏன்? இதெல்லாம் நான் உங்ககிட்ட போய் எப்படி சொல்லிட்டு? அது 2-3 நாளைக்கு அவன் வரமாட்டா சொன்ன புரிஞ்சுக்க. ஏன்னு சும்மா தொண்டு சமாச்சாரம் நீ புரிஞ்சுக்கிய. Women's problem? ஆமா. I understand. பரவாயில்ல பாட்டி. சரி. 3 நாள் கழிச்சு நான் கூட்டிட்டு போறேன். ஓகே? ഞാൻ പറഞ്ഞില്ലേ
ഇല്ല, അത് ഭയങ്കര ഒരു ക്രേസി ആണെന്നുള്ളത്. ആള് ഫുൾ ടൈം പണിയിലാണെന്ന ക്യാരക്ടർ. பாட்டி சொன்னாங்க யூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் வுமன்ஸ் ப்ராப்ளம். என்ன? that 3 days ப்ராப்ளம். 3 days ப்ராப்ளம். கடவுளே, அதுக்கு என்ன இப்போ? இந்த மாதிரி டாபிக் பேசுறது லேடிஸ் பிடிக்காது தெரியும். பட் ஐ டாக்டர். இந்த நேரத்துல பொண்ணுங்களோட வலி கஷ்டம் என்னன்னு தெரியும். அதனால தான் சரியான மாத்திரைகளை கொண்டாந்து இருக்கேன். நீங்க எது தயங்குறீங்கன்னு தெரியும். உங்களுக்கு இங்கிலீஷ் படிச்சுனா பிடிக்காதுல்ல, அதான் நேச்சுரல் பத்தி கொண்டாந்து வெந்தயம். இதை உள்ள கையில போட்டுட்டு வெந்நீர் குடிச்சீங்கன்னா 10 நிமிஷம் வலி மறந்து போயிடும். இதாங்க. ஓகே. குட் நைட். டேக் கேர். பாட்டிங்க പാർട്ടി എഫക്ട്. அத சொல்லல. பிரிஞ்சு போன உங்க பொண்ணு 20 வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கா, அந்த சந்தோஷம் முகத்திலேயே காணுமே. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையாவும் இருக்கலாம், பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். பிரச்சனை இருக்கும்போது சிரிக்கத்தான் முடியுமா, இல்ல சிரிச்சாதான் பிரச்சனை முடிஞ்சிருமா? பிரச்சனையில இருந்து ஓடி போகத்தான் முடியுமா, இல்ல ஓடி போயிட்டா? பிரச்சனையே வந்துட்டாலே அது பெரிய பிரச்சனை தான். பிரச்சனை என்று அதிகமாக கூறிவிட்டு உங்களை ஆட்டத்திலிருந்து நீக்கிறோம். நான் என்ன அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன், என்னதாமா பிரச்சனை? இன்னைக்கு நான் மௌன விரதம், பேசக்கூடாது பேசக்கூடாது பேசிட்டு முதல்ல தடவையா மௌனம் வந்து இருக்கிறதுனால ரூல்ஸ் சரியா தெரியல. அத தெரியாம நீ சாப்பிடுமா? என்ன பிரச்சனை? வீட்ல பொண்ணுக்கு கல்யாணம், பெத்தவங்களுக்கு டென்ஷன் இருக்கும் இல்லையா மிஸ்டர் நாச்சியப்பன்? அதான் என்னடா நீ கொஞ்சம் கலகலன்னு சிரியண்டா. கல 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 கல. keep quiet. என்னது நம்ம மட்டும் சிரிக்கிறோம், இவங்க மட்டும் சிரிக்க மாட்டாங்கறாங்க? சிரிச்சிரு. சோலை படத்துல வர அவசியம் சிரிக்காங்க. ஆமா, வைஷ்ணவி காணோம். அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, வந்துடுவா. ஐயோ, என்னாச்சு? அப்பா சும்மா இருப்பா, அதெல்லாம் பொம்பளைக்கு சமாச்சாரம். கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? மிஸ்டர் நாச்சியப்பன், வைஷு வச்சு வட்ட குழம்பு இருக்கு, போடுறீங்களா? என்னப்பா உனக்கு தான் போட போறேன். என்னப்பா நீ தட்டுல இருந்து சாப்பிடுற? இது இந்தியன் ட்ரெடிஷன். புருஷன் தட்டுல பொண்டாட்டி சாப்பிடுறது வழக்கம். நீ வேற நான் வேற இல்லைங்கிற மாதிரி விஷயம். இட்ஸ் a sign of love. ഇവിടെ ഐഡിയ കിട്ടി. என்ன வேணும் சொன்னோ? வைஷ்ணவி வந்தாச்சே, மதுமிதா போயாச்சே. முதல்ல வருமா? அப்படி உட்காரு. மாமாவே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன? வெள்ளையப்பா, ஆமா, மதுமிதா போயாச்சு. நல்லா சாப்பிடுமா, வயிறு நிறைய சாப்பிடு, கஷ்டப்படாத. இதுல சாம்பார் இருக்கு, நீ போட்டு நான் வரேன். வயிறு நிறைய சாப்பிடு, ஆல்ரெடி தின்னில்ல. ஸ்டமக் பெயின் எப்படி இருக்கு? பரவாயில்ல. പ്ലേറ്റ് മാറ്റി. என்ன பாக்குறீங்க? இது இந்தியன் ட்ரெடிஷன். புருஷன் தட்டுல பொண்டாட்டி சாப்பிடுறது ஒரு வழக்கம். நீ வேற நான் வேற இல்லைங்கிற மாதிரி விஷயம். It's a sign of love. என்ன? சாரி, கொஞ்சம் வேகமா சொல்லிட்டேன். ஐயா, என்ன என்ன കരുതിക്കൂട്ടി ചെയ്തത്. கொட்டை எடுத்தோ. அதான் பதத்தோட சப்பை இப்படி தான் நடக்கும். கவலைப்படாத, நான் உனக்கு வேற சட்டையை வைக்கிறேன். என்னமாமா வைஷ்ணவி எங்கம்மா காணோம்? ரூம்ல ரெஸ்ட் ചോദിച്ചോണ്ടിരിക്കുന്നുണ്ട്. என்னமா இது? ஒன்ன பார்த்தா வைஷ்ணவி பார்க்க முடியல, வைஷ்ணவி பார்த்தா ஒன்ன பார்க்க முடியல. ரெண்டு மறுபடியும் ஒன்னா நிக்க வச்சு கண்குளிர பார்க்கலாம்னா நடக்க மாட்டேங்குதே. அவ்வளவுதானே, இருங்க நான் போய் யோசனை குட்டியறேன். எங்க போற? அவங்க தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்களே, அவங்கள போய் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? நோ என்ன மாமனாரு ரெண்டு மறுபடியும் ஒன்னா சேர்த்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு, இதெல்லாம் தப்பு. தப்பே இல்ல. என்ன அவசரம்?
மதுவும் வைஷுவும் உங்க முன்னால ஒண்ணா பாடுவாங்க. ஆடுறதுங்க, ஆடவே போறாங்க. ஓகே? ஓ மറ്റே சாங் பாயிண்ட் பண்ணிருக்க ரியல் டைம் அனிமேஷன் கம்ப்யூட்டர். இதுல வைஷ்ணவி உருவத்தை பதிஞ்சு வச்சிருக்கு. இந்த வயலுங்க என் அசைவுகள் எல்லாம் கம்ப்யூட்டருக்கு அனுப்பி வைக்கும். ഓ റിയൽ ടൈം ആനിമേഷൻ ആ സമയത്ത് ഭയങ്കര ന്യൂ ആയിരിക്കും. കാണിച്ചല്ലോ പിള്ളേര്. இப்போ நான் என்னவெல்லாம் செய்யணும் அதெல்லாம் கம்ப்யூட்டர்ல இருக்கிற வைஷ்ணவியும் செய்வா. இத ப்ரொஜெக்டர் மூலமா நிஜ வைஷ்ணவியா ஸ்டேஜ்ல கொண்டு வந்துடுவேன்.